புதுசா ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் ஏஐ வசதிலாம் தரோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா மார்க்கெட் பண்ணி ஐபோன் 15 ப்ரோ ஐபோன் 16 இதெல்லாமே சேல் பண்ணிட்டாங்க. இதை வாங்கின அமெரிக்காக்காரங்க எங்கடா ஏஐ வசதிலாம் தரேன்னு சொன்ன தரவே இல்லை அப்படின்னு சொல்லி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து கோர்ட்ல போய் கேஸ் போட்டாங்க. உடனே ஆப்பிள் கம்பெனி இங்க வாங்கப்பா எல்லாரும், ஏன் இதுக்கெல்லாம் போய் கேஸ் போடுறீங்க, நமக்குள்ள பேசி ஒரு சமாதானமா போய்க்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு 2100 கோடியை இறக்கி போன் வாங்கின எல்லாருக்குமே ஆளுக்கு 8000 ரூபாய் கொடுத்துட்றேன், கேஸை வாபஸ் வாங்கிருங்க அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து பேசி முடிச்சிட்டான். இதனால அவங்க எல்லாருக்குமே 8000 ரூபாய் கிடைச்சது. ஆனா அவனோட அதிகமா காசு போட்டு வாங்கின இந்தியாக்காரனுக்கு பிம்பிலிக்கா பிலாப்பி தான். அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம நாட்டில் இருக்கிற சட்டத்திட்டம் அந்த மாதிரி இருக்கு. ஆல்ரெடி 2016லயே ஃப்ரீடம் போன் அப்படின்னு சொல்லி ஒரு 251 ரூபாய்க்கு வித்த போனுக்கு இன்னும் ரீஃபண்ட் வரல. இதெல்லாம் தாண்டி அவங்கள மாதிரியே நம்ம கிட்ட ஒற்றுமையும் கிடையாது. எல்லாரும் சேர்ந்து போராடி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்வு காண்றதும் கிடையாது. இதுக்கெல்லாம் மாற்றம் வந்தாதான் பொய்யா விளம்பரம் பண்ணி நம்ம நாட்டிலையும் ப்ராடக்ட் விற்க மாட்டாங்க, நமக்கும் குவாலிட்டியான ப்ராடக்ட் கிடைக்கும். பட் நடக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். வரட்டா?